பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த காலையிலே நாங்கள் உங்களை பார்ப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய சத்தத்துக்கு காவலாக நிற்கிறீங்களா? பயங்கரமாக சோர்வாக இருக்கா? சோர்ந்து போயிட்டீங்களா? மனம் அதைரியமாகப்பட்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஒரு அழகான தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறீங்க. தேவன் நிச்சயமாக உங்களை பேசி உங்களோடு இடைப்பட்டு உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அதுதான் அவருடைய அற்புதம், அதுதான் அவருடைய அதிசயம். இது நல்ல நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த துக்கம் முடிந்து போகிறது. இது வரைக்கும் நீ ரொம்ப பிரச்சனையோட சிக்கி தவிச்சிட்டிங்களா? இனி எதுவுமே இல்லை, நீ வாழ்க்கையே வேறு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் மன சோர்வடைஞ்சு போயிருக்கிறீங்களா? தற்கொலை தான் முடிவென்று நினைக்கிறீங்களா? இன்னும் உங்களோட வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு இருக்கிறதான அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு விடியலை கொடுக்க போகிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் உனக்கு மறைய போகிறதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. அதை நம்புங்க. முதலாவது அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே ஜெயம் எடுக்க போகிறேன்னு ஒரு தைரியம் கொள்ளுங்க. பாருங்களேன், அப்பொழுது தான் ஒரு அற்புதம் உங்களோட வாழ்க்கையில் தானாய் தேடி வரப்போகிறது. இந்த வழிகள் அடைபட்டு போனதோ, எந்த வழிகள் எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டதோ, எந்த காரியங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை போன்று உங்களுக்கு தென்படுகிறதோ, தேவன் அதில் ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடியலை உண்டாக்கி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து உங்களை கனம் பண்ணி காக்க என் தேவன் சர்வ வல்லவர் வெளிப்பட போகிறார். பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில இருண்டு போன ஒரு கட்டங்கள் வருகிறது உண்டுதான். ஒரு இருளை போல ஒன்றுமே புரியாது. என்ன தீர்மானம் எடுப்பது, என்ன பேசுவது, எங்கே போவது, யாரிடத்தில் ஒரு இளைப்பாறுதலை தேடுவதென்று தெரியாமல் திசை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்குறோமே, அவருடைய வார்த்தை சொல்ல சூரியன் அஸ்தமிக்க போகிறதில்லை, சந்திரன் மறைஞ்சு போகிறதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். உடைய வாழ்க்கையில் வருகிற அந்த இன்னல்கள், நெருக்கங்கள், இடுக்கண்கள், சோர்வுகளுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு விடுதலை அளிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருண்டு போனது. அடிமைத்தனத்துக்கு மேலே அடிமைத்தனம், வேதனைக்கு மேலே வேதனை, கண்ணீருக்கு மேலே கண்ணீர், கேட்கிற செய்திகள் துக்ககரமான செய்திகள், சந்திக்கிற ஒவ்வொரு காரியமும் துன்பமாக இருக்கிறது. நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நிற்கிற பொழுது தேவனுடைய வாக்கு வருகிறது. இப்படியாக கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று வாக்களித்து தம்முடைய மக்களை தேவன் தைரியப்படுத்தினார். அதே தேவன் இந்த காலை பொழுதிலே உங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி உங்களோடு அவர் பேச போகிறார். அவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா? இந்த காலையில் நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள். தேவன் உங்களுக்காக மகிமையான ஒரு மாற்றத்தை தரட்டும். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும், கண்ணீர்களை களிப்பாய் மாற்றும், வேதனைகள் தனிமைகளை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு நன்மை செய்து பிள்ளைகளை கனம் பண்ணி காக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.